தமிழக கட்சி கழகம் பாத்தீங்கன்னா தெரு தெருவா தெருமுனை கூட்டங்கள், பூத் வாரியா வாக்குச்சாடி வாரியாக மக்களை சந்திச்சு வாக்கு சேகரிச்சு எங்களுடைய திட்டங்களை எல்லாம் சொல்லி வாக்கு கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இந்த திராவிட கட்சிகளும் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தோழர்களும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஜாலியா இருக்காங்க. நான் கேட்டேன், நாங்க கஷ்டப்பட்டு தெரு தெருவா போய் வாக்கு சேகரிச்சிட்டு இருக்கோமே, நீங்க எந்த தேர்தல் வேலையும் பார்க்காம பூத் வைஸ் வேலை பார்க்காம ரொம்ப ஹாயா இருக்கீங்களே அப்படின்னு கேட்டேன். அவங்க சொல்றாங்க, தம்பி என்ன தம்பி உனக்கு அரசியலே தெரியல, நாங்க வந்து கஷ்டப்பட்டு களத்துல போய் மக்களை சந்திச்சு நாங்க செஞ்ச கடந்த 5 ஆண்டுகள் செய்த பணிகளை பத்தி பேசி வாக்கு சேகரிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை, அது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜக வந்துடும் அதனால வாக்கு போடாதீங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கிள்ளியூர் தொகுதியில் இருக்க மக்கள் கடைசி நேரத்தில் எங்களுக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு கனவு, பகல் கனவு கண்டு கொண்டு இந்த காங்கிரஸ் கட்சியும் இந்த கிள்ளியூருடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களும் பகல் கனவு கொண்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை அது நடக்கவே நடக்காது. ஒரு கட்சி, இந்தியாவுடைய ஜனநாயகம் என்பது கடந்த 5 ஆண்டுகள் இந்த மக்களுக்காக என்ன பணியாற்றி இருக்காங்க, என்ன வளர்ச்சி திட்டங்கள் சொல்லியிருக்காங்க, இந்த கனிம வளங்கள் இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாத்திருக்காங்களா, இல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு திட்டங்களை செய்திருக்காங்களா அப்படின்றத சொல்லி வாக்கு கேட்கணும். இதுதான் அடிப்படை ஜனநாயகம். ஆனா உலகத்திலேயே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் பாஜக வந்துரும் அதனால வாக்கு கேளுங்க. இது உண்மையிலேயே ஜனநாயக படுகொலை. இந்த இடத்திலேயே இந்த காங்கிரஸ் கட்சி தோத்து போயிடுச்சு, இந்த இடத்துல தோத்து போயிடுச்சு. பேப்பர்ல தான் இருக்கு. அவர் தொடர்ந்து இந்த வேலையை தான் செய்வாரு. சட்டமன்ற உறுப்பினர் பேரை மாத்தி விளம்பர மன்ற உறுப்பினர் அவருக்கு பேரை வச்சிடலாம் இருக்கு. ஏன்னா 1000 ரூபாய்க்கு திட்டம் பண்ணாருன்னா அதுல பாத்தீங்கன்னா 900 ரூபாய்க்கு விளம்பர போஸ்டர் தான் அடிச்சு விட்டுவார். அதுல அடிப்படையான தேவை தண்ணி. மக்கள் இது என்ன நினைக்கிறாங்கன்னா, தண்ணி தானே தம்பி, தண்ணியில என்ன இருக்கு அப்படின்னு. தண்ணியை இலவசமாக சுத்தமான குடிநீரை கொடுக்க வேண்டியது ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் கடமை. அந்த தண்ணியை கொடுக்காம, அடிப்படையான தேவைகளை கொடுக்காம நீங்க எந்த தெருக்களுக்கு போங்க, ஊராட்சியில் கூட அத்தனை தெருக்களுக்கு போங்க, அங்க எங்கேயுமே மின்விளக்கு வசதி கிடையாது. நீ சும்மாவே பாருங்க, நான் பார்க்காம பேசல, களத்துல நின்று பேசுறேன். அவர் சாதனையாளர், பேப்பர்ல அவரு தான் போடுறாரு, அதனாலதான் நாங்க களத்துல நின்று பேச வேண்டியது. ஆதாரங்கள் அவர் தான் அண்ணன் தான் எடுத்து கொடுக்கிறாரு. ஒரு இடத்துல கூட மின்விளக்கு வசதிகள் கிடையாது, சரியான மின்விளக்கு வசதிகள் கிடையாது. அதுலயும் சில இடத்துல போட்டுருக்காங்க மின்விளக்கு 0 பாயிண்ட் பல்பு.